வணக்கம். ஊமை ரணங்கள் சிறுகதை. படைப்பு ஜெயந்தன் அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். வெங்கடாச்சலம் ஒரு துண்டு காகிதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா செலவினங்களையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி கொண்டார். பிறகு யோசித்து அவைகளுக்கு எதிராக தொகையும் குறிப்பிட்டார். அதில் எந்த ஐட்டத்திலும் பைசாக்களம் இல்லாதவாறு பார்த்து கொண்டார். ரூபாய் களங்களுக்கும் கூட 0 அல்லது 5 என்றுதான் முடிந்தன. இது அவர் வழக்கம். இவைகளை கூட்டத் தொடங்கிய பொழுது 10 ரூபாய் களத்தில் பாதி வந்தவுடனேயே அவருக்கு ஒரு பயம் வந்தது. ஒருவேளை கூட்டுப்புள்ளி தலைக்கு மேல் போய்விடுமோ? பிறகு லேசாக சிரித்து கொண்டார். பயப்படுவதனால் மற்றும் கூட்டுப்புள்ளியில் ஒரு 200 ரூபாய் குறைந்து விடுமா என்ன? மொத்தம் 630 என்று வந்தது. அதன் அடியில் இதர செலவுகள் ரூ. 20 என்று ஒரு புதிய ஐட்டத்தை சேர்த்து மொத்தம் 650 ஆக்கினார். வரவு களத்தில் ஐட்டங்கள் என்று வரிசைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அந்த காகிதத்தின் வலது மூலையில் ஏற்கனவே 500 என்று எழுதி அடிக்கோடி இட்டிருந்தார். அதுவும் நண்பர் முருகாசலத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுவது. அது வருமா? வரும் என்று நம்பினார். அவ்வளவுதான். மொத்தத்தில் பற்றாக்குறை பட்ஜெட் ரூபாய் 150 பற்றாக்குறை. இது அவருக்கு புதிதல்ல. பற்றாக்குறையாலேயே பட்ஜெட் போட்டு பழகியவர் அவர். அது சரி, யார் தான் அள்ளி இறைக்கும் பொழுது பட்ஜெட் போடுவார்கள்? பட்ஜெட் என்ற தத்துவமே பற்றாக்குறையை புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் யாருக்கோ வந்தபோது தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த தடவை இந்த 150 ரூபாய் சென்ற தடவைகளைப் போல் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே மருட்டியது. முன்பெல்லாம் தனது உதவி ஆசிரியர் யாரிடமாவது புரட்டி கொண்டால் போகிறது என்று நினைப்பார். இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அனைவரிடமும் ஆளுக்கு கொஞ்சம் வாங்கி முடித்தாகிவிட்டது. தன் பள்ளிக்கூடத்து காம்பவுண்டுக்கு வெளியே யாரிடமும் கை நீட்டி பழக்கமில்லை அவருக்கு. ஒருமுறை இவரது பழைய மாணவனான பால் பண்ணை சங்கரபாண்டியிடம் இவர் நினைக்கிறார் என்று தெரிந்தாலே எடுத்து கொடுத்து விடக்கூடிய அளவுக்கு பிரியமுள்ள ஒருவரிடம் ஒரு 50 ரூபாய் கேட்பதற்குள் இவர் மனம் கூனி குறுகி முகம் மாறி நாக்கு உள்ளிழித்து கொண்டது. இவருக்கு தன் பள்ளிக்கூடத்தில் போன வருஷமே வந்து சேர்ந்திருந்தாலும் அதற்குள் ஊருக்குள் 5 நிமிஷத்தில் யாரிடமாவது போய் 50 100 என்று புரட்டி கொண்டு வந்துவிடக்கூடிய முத்துசாமியை கண்டால் ஆச்சரியம். அட, அவன் ஈயா கஞ்சன் அஜ்மலிடம் கூட போன வாரம் 75 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வந்துவிட்டான். முத்துசாமி சமயங்களில் தான் வெற்றிகரமாக கடன் வாங்கும் தத்துவங்களை விவரிப்பது உண்டு. சாரே, ஒரு இடத்துக்கு கடன் கேட்க போனால் அசந்து போய் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு போகிற மாதிரி போகக்கூடாது. எதிராளி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆள் கடன் தான் கேட்க வந்திருக்கான்னு உஷாராயிடுவான். சில எம்டனுங்க முந்திட்டு நம்மக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மா டாப்பாக போகணும், கலகலன்னு பேசணும். கடைவீதியில் வச்சு பார்த்தா அவனுக்கு நம்ம கலர் வெத்தலை பாக்கு வாங்கி தரணும். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம கையில் 10 ரூபாய் இருக்கிறப்பவே கடன் கேட்க ஆரம்பிச்சிடணும். எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு போகக்கூடாது. இந்த 10 ரூபாய் எப்படியாச்சும் அவன் கண்ணில் காட்டணும். நம்ம குரலே அவன் கடன் கேட்கல, கைமாத்து தான் கேட்குறான்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும். இவங்கக்கிட்ட இல்லாமல் ஒன்றும் நம்மக்கிட்ட வரலை. இன்னும் வீட்டுக்கு போய் பொட்டியை திறக்க சங்கடப்பட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்குறான்னு போல் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி நம்ம பேசணும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கடன் கொடுக்கறதுக்காக அவன் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி நம்ம தோரணை இருக்கணும். இப்படித்தான் ஒரு தடவை என்று ஏதாவது தன் சாகத்தை சொல்ல ஆரம்பிப்பான்.
அதையெல்லாம் கேட்டு இவர் ரசித்து கொள்வாரே தவிர அதெல்லாம் தன்னால் முடியுமா என்று நினைத்து பார்த்தது கூட கிடையாது. சரி, 150 ரூபாய்க்கு என்னதான் செய்வது? மீண்டும் பட்டியலை எடுத்து அதில் எதையாவது தவிர்க்க முடியுமா என்று பார்த்தார். குறைத்தால் இந்த இதர செலவுகளை குறைத்தால்தான். ஆனால் ஏதோ ஒரு மாதிரியாக தெரிந்தாலும் அதுவும் ஒரு நிச்சயமான ஐட்டம் என்பது அவருக்கு தெரியும். வாசலில் சார் போஸ்ட் என்று கேட்டது. அவர் பரபரப்படைந்தார். முருகாசிரம் கடிதம் போட்டிருக்கலாம், பணமும் கூட அனுப்பியிருக்கலாம். அவரை விட அவர் மனைவி தங்கம்மாள் அதிக பரபரப்படைந்து சமையல் கட்டிலிருந்து வேகமாக சென்று தபாலை வாங்கி வந்தாள். வரும்பொழுதே ஃப்ரம் அட்ரஸை பார்த்து கொண்டு வந்தவள், முருகாசிரம்தான் போட்டிருக்கிறாங்க என்று இன்லேண்ட் கார்டை அவரிடம் கொடுத்தாள். அவர் அதை உடைத்து படித்தபோது கூடவே அவளும் நின்று கொண்டிருந்தாள். முருகாசாரம் கையை விரித்திருந்தார். அதை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரம் இருவருக்கும் ஏதாவது ஆறுதல் சொல்லிக்கூட சிந்திக்க இல்லை. தவிர ஏதோ தாங்கள் லேசாக அவமானப்படுத்தப்பட்டது போல் உணர்வு ஏற்பட்டது. முருகாசாரம் ஆசிரியராகத்தான் இருந்தார். இந்த ஊரில் அவரோடு 6 வருஷங்கள் வேலை பார்த்தவர். கொஞ்சம் வசதியானவர், கொஞ்சம் இலகிய மனம் படைத்தவர் கூட. இவருக்கு அவ்வப்போது சிறு சிறு உதவிகள் செய்தவர் தான். 2 வருஷங்களுக்கு முன் சொந்த ஊர் பக்கம் மாற்றல் கிடைத்ததென்று மாறுதல் வாங்கி போனார். 3 மாதங்களுக்கு முன் இவரது மகள் கல்யாணத்திற்கு வந்தவர். ஓய்வாக பேச கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் பணத்திற்காக பட்ட கஷ்டங்களை கேட்டு, நீங்கள் எனக்கு எழுதியிருந்தால் நானும் ஏதாவது ஒரு 10-100 அனுப்பியிருப்பேனே என்று ஆறுதலாக சொல்லியிருந்தார். அதை வைத்துதான் இவர் மகளின் தலை தீபாவளி செலவை சமாளிக்க தன் இயலாத நிலையை வெகு உருக்கமாக எடுத்து கூறி ஒரு 500 ரூபாய் அனுப்பி வைக்குமாறு உதவுமாறு கேட்டிருந்தார். அந்த கடிதம் ஏற்கனவே இலகிய மனம் படைத்த தன் நண்பரது மனத்தை மேலும் இலக வைக்கும் என்றும் பணம் அனுப்புவார் என்றும் நம்பியிருந்தார். ஆனால் அந்த கடிதம்தான் முருகாசத்தை பணம் அனுப்ப விடாமல் தடுத்து விட்டதென்று இவருக்கு தெரியாது. மிகவும் உருக்கமாக எழுதுவதாக நினைத்து தனக்கு மொத்தத்தில் எவ்வளவு கஷ்டமும் கடனும் இருக்கிறது, யார் யார் எப்படி கையை விரித்து விட்டார்கள் என்று பட்டியல் போட்டு காட்டி, ஆகையால் இனிமேல் உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று எழுதியிருந்ததை பார்த்ததும் முருகாசத்தின் இலகிய மனமும் இறுகிவிட்டது. இவ்வளவு கடன் இருப்பவர் எப்பொழுது தன் கடனை அடைப்பார் என்று அவர் மூளை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அது நாசுக்காக கையை விரிக்க வைத்து விட்டது. இப்போது தேவை 150 அல்ல, 650. 500 ரூபாய் தன் நண்பர் கொடுப்பார் என்று எண்ணியிருந்தவருக்கு மொத்தமாக அந்த 650 ரூபாய்க்கு என்ன செய்வது என்று எண்ணுகையில் மூளைக்குள்ளிருந்து ஆவி பறப்பது போல் இருந்தது இவருக்கு. முன்னால் எந்த வழியும் தெரியவில்லை. எல்லா வழிகளும் அடைபட்டு போயிருந்தன. இருந்தாலும் பணம் 650 அவசியம் வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? சமுதாயம் அவரை இழுத்து கொண்டு போய் முச்சந்தியில் நிறுத்தி, ஏண்டா பொண்ணையும் மாப்பிள்ளையும் தலை தீபாவளிக்கு கூப்பிடல அப்படின்னு தலைகளாக தொங்க விட்டு சவுக்கால் அடிக்கும். தலை தீபாவளிக்கே மாப்பிள்ளையை அழைக்க வக்கில்லாதவன் என்று நெற்றியில் பச்சை குத்தும். மாப்பிள்ளையும் பெண்ணையும் வெறுமனே அழைத்து விருந்து வைத்து ஒரு 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், பிறகு கடிகாரமும் சேலையும் நான் வாங்கி தந்து விடுகிறேன் என்று சொல்லலாமா? ஐயோ, மாப்பிள்ளையும் சம்பந்திகளும் தன்னை எப்படி பார்ப்பார்கள்? அந்த பார்வையை நினைக்கும் பொழுதே அவருக்கு தேகம் கூசியது. நினைக்க நினைக்க தலை தீபாவளி தான் முன்பு ஒரு பிரச்சனை என்று நினைத்தது போக
இப்பொழுது அது ஒரு மான பிரச்சனை என்பதும் தெளிவாகியது. சற்று முன் உள்ளே போய் கொதித்து விட்ட ரசத்தை இறக்கிவிட்டு அடுப்பை அணைத்துவிட்டு வந்து தங்கம்மாள் இப்பொழுது நிலைப்படி அருகில் நின்று கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர் அவளை நிமிர்ந்து பார்க்காவிட்டாலும் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்தாள் என்பது மட்டும் அவருக்கு தெரிந்தது. அது வேறு வகையில் ஒரு சங்கடமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவள் மேல் கொஞ்சம் கோபம் வந்தது. இவளால் தான் எல்லாம் என்று நினைத்தார். இவள் தரகர் பேச்சை கேட்டுக்கொண்டு குதிக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு சீக்கிரம் மகளுக்கு கல்யாணம் செய்திருக்க போவதில்லை. இந்த கஷ்டமும் வந்திருக்க போவதில்லை. அப்போது அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அவள் கேட்கவில்லை. மாப்பிள்ளை பையனும் வாத்தியாராக இருக்கிறான். மகள் வேலை பார்க்கும் அதே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறான். இங்கிருந்து பக்கம் 5 மைல். ஒரே யூனியன். பையன் குணம் தங்கம், அவன் அம்மா குணம் வைரம். இவர்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி. விட்டால் இந்த மாதிரி வரன் பின்னால் சிக்காது என்று அடுக்கினான். அதெல்லாம் சரி, பணத்துக்கு எங்கே போகிறது? நான் என் சங்கிலியை அவளுக்கு போட்டு விடுகிறேன். சரி போடுற. செலவுக்கு வீட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வாங்குங்க. இந்த வீட்டு மேலே இன்னும் எவ்வளோ பணம் தருவான்? எவ்வளவு தருவான்? மிஞ்சி போனால் 2000 தருவான். அது மேலே தான் ஏற்கனவே வட்டியும் முதலுமா 6000 நிற்கிதே. மொத்தம் எவ்வளவு வேணும்? 4000 நாளுமாவது நமக்கு வேணும். கூட 2000 தானே. அப்படி இப்படி புரட்டிக்கலாம். வர்ற மொய்யை வச்சு அடிச்சிடலாம். என்னத்தை புரட்டுறது? எவன் 2000 தருவான்? எல்லாம் எவனாச்சும் தருவான். கல்யாண தேதியை வச்சுட்டு கேட்டால் கொடுக்காதவனெல்லாம் கொடுப்பாங்க. இது கடைசியில் கேட்காதவனை எல்லாம் கேட்கும்படி நேர்ந்து விட்டது. மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை வேண்டாம் என்று பெருந்தன்மையாக சொல்லி கடைசியில் கல்யாண செலவை மட்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். தங்கம்மாளிடம் ஒரு கடைசி யோசனை கைவசம் இருந்தது. அதை 1 வார காலமாக அவள் யோசித்து கொண்டுதான் இருந்தாள். சொன்னால் ஒருவேளை கணவர் கோபிப்பாரோ என்ற பயத்தில் அப்படி கடைசி வரை ஒன்றும் முடியாத பட்சத்தில் சொல்லி பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டாள்.